வெல்கம் டு வெனிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி பீஸா செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வித்தவுட் ஓவன். ஈஸ்ட் வச்சு நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மிதமான சூட்ல தண்ணி எடுத்துக்கணும். இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும். அது கூட 1.5 ஸ்பூன் ஈஸ்ட். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்னு கேட்டா கிடைக்கும். சுகர் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம். இதுல 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் இருக்கு. இது கூட 1 ஸ்பூன் சுகர். ஸோ இதோட இதமான சூட்டில் இருக்கிற தண்ணி, இது 100 ml தண்ணி இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes இப்போ இது ஆக்டிவேட் ஆகணும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம டஃப் ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதை கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஆயில், சென்டரில் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஈஸ்ட்டை நம்ம இதில் போட் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த டஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம். மேலவும் கொஞ்சமாக ஆயில் போட்டு இது 1 to 2 ஹவர்ஸில் இருக்கணும். 2 மணி நேரம் நல்லா இது ஊறணும். ஊறினதுமே டபுள் லேயர் ஆகும். அதாவது இப்போ போட்டிருக்க குவான்டிட்டியை விட டபுள் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஈரமான துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பீட்சா ஒர்க்கு இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சால்ட் இப்போ பேஸில் போட்டுக்கிறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். இப்போ சால்ட் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பீஸா இந்த பிளேட்டில் இப்போ பிளேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணி வச்சிருக்கிற டப்பில் ஆயில் போட்டிருக்கு. ஸோ இதில் லைட்டாக இந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீட்சாவுடைய மாவை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக கையாலேயே இதை பரப்பி விட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் வேணாம். நல்லா இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே பொங்கி வர அந்த பன் மாதிரி பஃப்னு வராது. இல்லைன்னா நம்ம போடுற டாப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதோட டெக்ஸ்சரே இதுவாக்கிடும். ஸோ இந்த மாதிரி அங்கே இங்கேன்னு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா இது ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பிஸா சாஸு. ஸோ இதை நான் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இதில் நம்ம அந்த சாஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிறேன். இது மொசரில்லா சீஸ்.
பீஸாக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட செடார் தான் இருக்கு அப்படின்னாலும் அது நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு மேல நான் வீட்டில் நம்ம நார்மலா யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட கார்ன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க டெக்கரேட் பண்ணி. இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்க சீஸை ஃபுல்லா போட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப சீஸியா வேணும்னா கூட நீங்க இன்னும் செடார் சீஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். செடார் சீஸ் வந்து கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் பீட்சாக்கு மொசரில்லா தான் நல்லா இருக்கும். நம்மகிட்ட இருக்க ஃபுல் சீஸையும் மேலே டாப்பிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பீஸா சீசனிங் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணல. ஆல்ரெடி பேஸில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு. ஸ்டாண்ட் மாதிரி நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்டராக இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டாண்டில் இப்போ வந்து இதை நம்ம உள்ளே வச்சு இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். நம்ம விசில் போடலை. இப்படியே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்குறோம். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. மெல்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது சுவையான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னும் சுவையான டிஷ்ஷஸ் என் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.